ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹாட் சீட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா ஒர்லாண்டோ. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட், முன்னாள் ஹேக்கராகவும் இருந்திருப்பார். அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. அவரோட சேர்ல உட்காரும் போது தான் தெரிய வருது அது கீழே யாரோ பாம்பு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே அந்த ரூமை யாரோ ஹேக் பண்றாங்க. இவர்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராங்க. நீ எந்திரிச்சனா பாம்பு வெடிச்சிடும். நீ இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் எல்லாம் ஹேக் பண்ணி ஆகணும். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிளாக் மிரர் நம்ம ஹீரோவை வெடிச்ச பாம்புக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு அப்படின்ட்டு ஏத்துக்க சொல்றான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, உண்மையாலே அந்த பாம்பெல்லாம் வச்சது யாரு, நம்ம ஹீரோ இதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான். இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 பாசிட்டிவ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதை வச்சு ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லரை தந்திருக்க முடியும். அடுத்து இதோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப சூப்பராக விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் கண்டிப்பா எங்கேஜிங்காவே பண்ணிருக்காங்க அங்கங்க. ஆனா ஒரு சில சீன்ஸ் தான் அது. இந்த படத்துல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தரமான ஸ்டோரி பிளாட் தான். இதை வச்சு ஒரு சூப்பரான எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் கொடுத்துருக்க முடியும். ஆனா அதை இவங்க ரைட்டிங்ல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லலாம். சுவாரஸ்யமே இல்லாத படமா தான் இருக்கு. அடுத்து கேரக்டர் ரைட்டிங் தான். இவங்க நம்ம ஹீரோ கேரக்டர் ஓவராலும் எழுதியிருந்தாலும் மத்த யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடயுமே மிங்கிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியல. குறிப்பா வில்லன்றவன் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு ஹேக்கர் மாதிரி. ஆனா அதுவும் பெருசா நமக்கு இம்ப்ரெசிவா கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஆனா படத்துல இருக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, த்ரில்லர் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே கிட்டத்தட்ட பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.